வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்சைம் கேட்டாலிசிஸ். என்சைம் கேட்டாலிசிஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஜேஇ, நீட், யூஜி, பிஜிலையும் கேட்குறாங்க. என்சைம்ஸ்னா என்ன? என்சைம்ஸ்ங்கிறது ஒரு பயோ கேட்டலிஸ்ட். என்சைம் பயோ கேட்டலிஸ்ட். அதாவது நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது நம்ம பாடியில, நம்ம செல்ஸ்ல பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. they are catalyzed by enzymes. அது முக்கியமானதா என்னன்னு பாத்தீங்கன்னா, என்சைம்ஸ் ஆர் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக். நேற்று நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்த்தோம், ஸ்டீரியோ ஸ்பெசிபிக், ஸ்டீரியோ செலக்டிவ்னு. என்சைம்ஸ், என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக், ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும். பிகாஸ் அதனுடைய பாத்தீங்கன்னா லாக் அண்ட் கீ மாடல். அந்த கீ லாக், லாக் அண்ட் கீனா இதுதான் லாக், இது கீ மாடல், லாக் அண்ட் கீ மாடல். அக்கார்டிங் லாக் அண்ட் கீ மாடல், the enzymes are very specific to particular substrates. இப்போ பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் என்னவா பண்ணுங்க, சப்ஸ்ட்ரேட் பயாலஜிக்கல் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டா மாறுது இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ல. இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் இருக்கும்போது இது என்ன ஆகுது, சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டா மாறுது. ஆனா மெக்கானிசம் அது எப்படி நடக்குது, அதனுடைய வழித்தடம், வழிப்பாதையை பார்த்தோம்னா, மெக்கானிசம் பார்த்தோம்னா அது ரெண்டு ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யுதுன்னா, என்சைம் சப்ஸ்ட்ரேட், என்சைம் ஈங்கிறது என்சைம், எஸ்ங்கிறது சப்ஸ்ட்ரேட், இந்த ரெண்டும் சேர்ந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல திஸ் இஸ் தி ஃபாஸ்ட் ஸ்டெப். இது ரிவர்சிபிள் முன்னோக்கி நடக்கும், பின்னோக்கி நடக்கும். இட் இஸ் a reversible step. ஆனா இது ஒரு ஃபாஸ்ட் ஸ்டெப். ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா k1, ரிவர்ஸ் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ரிவர்ஸ் ரியாக்ஷன் k-1. இந்த செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது ஸ்டெப்ல டீகம்போசிஷன் ஆஃப் த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனது டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டாவும் என்சைம் திரும்ப கிடைச்சிருக்கு. the enzyme is regenerated at the end of the reaction. நீங்க படிச்சிருப்பீங்க, catalyst is regenerated at the end of the reaction. அதனால தான் நம்ம enzyme catalytic reaction சொல்றோம். இந்த ஸ்டெப் ஸ்லோயஸ்ட் ஸ்டெப். Kinetics படி, according to kinetics படி, the slowest step is the rate determining step. Slowest step எதுவோ அதுதான் ரேட்டை டிட்டர்மைன் பண்ற ஸ்டெப். அப்படிங்கும்போது rate of the enzyme catalyzed reaction is equal to K2 into concentration of ES, enzyme substrate complex. இதுதான் நமக்கு முக்கியமானது. Okay, this is the rate expression. ஆனா இதுல பாத்தீங்கன்னா the concentration of ES இது நமக்கு தெரியாது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ES நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் நம்ம எவ்வளவு என்சைம் இனிஷியலா எடுத்தோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், E0 தெரியும், எவ்வளவு சப்ஸ்ட்ரேட் எடுத்தோங்கிறது தெரியும். ஆனா நமக்கு இது தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் ஒரு கண்டிஷன் இருக்கு கைனெடிக்ஸ்ல. அது என்ன அப்படின்னா, நம்ம என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால ஒரு அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், ரியாக்ட் ஆகும், ரியாக்ட் ஆகும். அதுதான் அந்த கண்டிஷன். ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் இருக்குது. the rate of formation of enzyme substrate complex, உடனே அது என்னவாயிருது, rate of decomposition of enzyme substrate complex, ரைட்டா? அப்ப rate of formation equal to உடனே என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது, உடனே டீகம்போஸ் ஆயிடுது. ஏன்னா இது ஒரு அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ், அதனால டீகம்போஸ் ஆயிடுது. அப்ப அந்த கண்டிஷனை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா rate of formation of the complex, என்ன வரும், rate of K1 concentration of enzyme into concentration of S. ரைட்டா? அடுத்து decomposition, இந்த சைடு rate of decomposition of ES. அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா K-1 ES, ரைட்டா? K-1 rate of decomposition. ரெண்டு ஸ்டெப், இந்த ஸ்டெப் இன்னொன்னு இந்த ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் decomposition of enzyme substrate complex, therefore K2 ES. ரைட்? நமக்கு ஆனா இப்ப என்ன எக்ஸ்பிரஷன்ல, ரைட், இந்த எக்ஸ்பிரஷன் ES நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, என்சைம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் அட் தட் டைம், அந்த டைம்ல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் நமக்கு தெரியும், E0ங்கிறது. அந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு என்சைம் கான்சென்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா,
the initial concentration of enzyme is equal to enzyme free enzyme concentration plus enzyme bound with the substrate ஓட எவ்வளவு பவுண்ட் ஆயிருக்கு அப்ப இது ரெண்டையும் கூட்டினா இது கிடைச்சிடும். அப்ப இன்டைரக்டா நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அப்ப E concentration of E equal to E naught minus concentration of ES. இந்த இது தெரியும் நமக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இதை கொண்டு போய் நாலாவது ஈக்குவேஷன்ல போடுறோம். சப்ஸ்டிட்யூட் this 5 in 4. அப்ப அதுல போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல E க்கு பதிலா இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க போடணும். E க்கு பதிலா இந்த இதை போடுங்க. போட்டா என்ன கிடைக்கும்? K1 concentration of E naught minus concentration of ES into concentration of S கிடைக்கும் equal to இந்த இதை நான் ES வந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஏன்னா காமனா இருக்கிறதுனால வெளியே எடுத்துக்கிறேன். K-1 plus K2 concentration of ES கொடுக்கிறேன். ஸோ இதை கொண்டு நான் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை உள்ள சப்ஸ்ட்ரேட் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிட்டு நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா K1 E naught substrate concentration equal to the same கொண்டு வந்துடுறேன். இந்த டேர்ம் மைனஸ்னால இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ES எல்லாம் காமனாக இருக்குது. ES இருக்கு, அதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இங்கிட்டு கொண்டு வந்தா K equal to K-1 plus K2 plus இந்த இது வந்துடும் K1 substrate concentration. இது காமனாக இருந்தாலும் ES நான் எடுத்துக்கிறேன். therefore concentration of ES இந்த இதை எடுத்து இந்த நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துடுறேன். K1 concentration of E naught concentration of substrate divided by K-1 K2 K1 substrate concentration. இப்போ நான் என்ன பண்றேன்னா நியூமரேட்டரையும் K1 ஆல டிவைட் பண்றேன், டினாமினேட்டரையும் K1 ஆல டிவைட் பண்றேன். நியூமரேட்டரை K1 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? அப்போ concentration of E naught concentration of substrate இங்க வந்து K-1 plus K2 divided by K1. அதே மாதிரி இங்கேயும் K1 வரும். K1 கேன்சல் ஆகறனால substrate concentration வரும். இப்போ இந்த இது வந்து ஒரு K-1 இது பூரா பாத்தீங்கன்னா மூணுமே கான்ஸ்டன்ட் தான். K-1 K2 K1 அது வந்து ஒரு அனதர் கான்ஸ்டன்ட் Km ன்னு சொல்றோம். மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷன் கைனடிக் ஈக்குவேஷன் யார் டெரைவ் பண்ணாங்கன்னா மைக்கேலிஸ் அண்ட் மென்டன். மைக்கேலிஸ் ரெண்டு பேரு மைக்கேலிஸ் அண்ட் மென்டன் derived the rate expression for the enzyme catalyst reaction. rate expression வந்து அவங்க டெரைவ் பண்ணாங்க. அதனால அந்த ஈக்குவேஷன் வந்து மைக்கேலிஸ் மென்டன் ஈக்குவேஷன். அதனால மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் பேர் வந்து மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட். therefore அத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? concentration of E naught concentration of substrate divided by Km plus concentration of substrate. ரைட்டா? இப்போ நாம என்ன செய்யறோம்னா இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் concentration of ES தெரிஞ்சிருச்சு. இதுல ரேட் எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ரேட் எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ரேட் ஈக்குவல் டு K2 concentration of ES க்கு பதிலா இத போடுங்க. concentration of E naught concentration of substrate divided by Km plus concentration of substrate. ரைட்டா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா substrate in the presence of substrate concentration is high. substrate வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். என்சைம் கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே குறையாதா இருக்கும். கேட்டலிஸ்ட் தான் குறையாதா இருக்கும். அப்போ என்சைம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது எல்லா என்சைமும் ஃப்ரீ என்சைமும் இருக்காது. எல்லா என்சைமும் எதோட பைண்ட் ஆயிடும்? சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆயிடும். அப்போ E naught equal to ES ஆயிடும். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் தான். எல்லா என்சைமும் எதோட பைண்ட் ஆயிடும்? சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆயிடும். ஃப்ரீ என்சைமும் இருக்காது. அப்போ E naught equal to concentration of E naught equal to concentration of ES ன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். ரைட்டா? அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா R max எப்போ வந்து மேக்ஸிமம் ரேட் இருக்கும்? ரேட் வந்து எப்போ மேக்ஸிமம் இருக்கும் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ரேட் மேக்ஸிமம் எப்போ இருக்குன்னா V max. அதாவது நம்ம பொதுவாக கைனடிக்ஸ் வந்து ரேட் மேக்ஸ் வந்து நம்ம கைனடிக்ஸ் வந்து R max சொல்லுவோம். இங்க வந்து V ன்னு சொல்லுவாங்க. V max equal to K2. அப்போ என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் E naught வந்துடும். ஏன்னா சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அது கண்டிஷன் 1. நம்ம வந்து கண்டிஷன் 1ல substrate concentration அதிகமா இருக்கும்போது Km plus the denominator Km plus substrate concentration இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இது வந்து ரொம்ப சின்ன இது அதிகமா இருக்கனால இது சின்ன வேல்யூவா இருக்கும். அப்போ substrate equal to approximately equal to நமக்கு என்ன வந்துருது? இது வந்து உதாரணத்துக்கு 1 lakh வச்சுக்கிறோம். இது வந்து 1 ன்னு வச்சுக்கிறோம். 1 lakh 1 வந்து 1 lakh தான். அப்போ வந்து substrate concentration நம்ம எடுத்துட்டோம்னா இதுல நீங்க இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் நமக்கு? அப்போ வந்து
இது வந்து என்ன வந்து நமக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து Vmax. அப்போ வந்து கான்சென்ட்ரேஷன் இது வந்து சப்ஸ்ட்ரேட் ஆயிடும், therefore இது வந்து அடி ஆயிடும். இது ரெண்டும் சேர்ந்து சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இப்போ இது ரெண்டு அடி ஆயிடும். அப்போ என்ன வந்து R equal to Vmax. அப்போ R max தான் Vmax. அப்போ R max equal to Vmax equal to concentration of K to concentration of initial concentration of enzyme. என்ன இனிஷியல் நம்ம எவ்வளோ என்சைம் எடுத்துக்கிட்டோங்கிறது E0 எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் அது நம்மளுக்கு தெரியும். அப்போ இது நம்மளுக்கு தெரியும் K2 இந்த இது. அப்போ அதான் Vmax. அப்போ R இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. R equal to Vmax substrate concentration divided by Km plus substrate concentration. அடுத்து வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கண்டிஷன் அப்ளை பண்றோம். ஏன்னா சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆயிடுது, இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த இதுல திரும்ப இதை எடுத்துக்கிறோம். நம்ம இதை எடுத்துட்டு சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதே கண்டிஷன் தான். சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்குது. அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆயிடும், இது ஈக்குவல் டு சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன். அப்போ இது போயிடும், இது அடிபட்டு போயிடும். therefore R equal to Vmax zero order reaction. அதாவது when the substrate concentration is high அது கேட்பாங்க. when the substrate concentration is high இருக்கும்போது what is the order of enzyme catalytic reaction அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க enzyme concentration அதிகமாக இருக்கும்போது it becomes zero order மாறிடும். அதே இது when the substrate concentration is low அப்போ Km வந்து அதிகமாக இருக்கும். நல்லா கவனிங்க, Km value is very much greater, that is equal to இது ஸ்மாலா இருக்கனால this is negligible. அப்போ நம்ம Km நம்ம எடுத்துக்கலாம். அப்போ Km எடுத்துட்டோம்னா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன செய்யணும், இதுல Km இந்த இதுக்கு வராது. அப்போ Vmax by Km கான்சென்ட்ரேஷன் ஆஃப் S ன்னு வந்துரும். அப்போ இது வந்து நம்ம இது ஒரு கான்ஸ்டன்ட், Emaxங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இது என்சைமாலஜி படி. அப்போ Km நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு மேக்ஸிமம் ரேட், பட் இட்ஸ் மேக்ஸிமம் ரேட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். therefore for E0 initial concentration நமக்கு தெரியும். therefore K prime for இந்த கேஸ்ல வந்து நமக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆகும். அப்போ when the substrate concentration is less it becomes first order. when the substrate concentration is very very large இருக்கும்போது it becomes zero order இருக்கும். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து graphical representation பண்ணி turnover frequency னா என்ன அதெல்லாம் நம்ம பார்ப்போம். Thank you for